Miss Sabarna or Mrs. Sabarna? Sir, Miss Sabarna. Yeah. Your interview with UBI is on which date? Sir, April 2nd, sir. Very good. Can you please tell us about yourself? You want to speak in English or in Tamil? Sir, can I give in Tamil because it is a local bank officer, sir. Yeah, So please can I give in? தமிழ்லயே சொல்லு. தமிழ்லயே பேசுங்க. Yes, sir. உங்களை பற்றி விவரமாக சொல்லவும். எஸ் சார். சார் என் பேர் சபர்னாங்க சார். நான் வந்து சங்ககிரி, சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேங்க சார். அண்ட் என்னோட எஜுகேஷன் வந்து நான் வந்து ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கிராஜுவேட். என்னோட கிராஜுவேஷன் வந்து 2021 நான் கம்ப்ளீட் பண்ணேங்க சார். என்னோட ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா நான் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியிலேருந்து வரேங்க சார். நான், என்னோட ஃபாதர், மதர், எனக்கு ஒரு பிரதர் இருக்காருங்க சார். அது இல்லாமல் கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட இருக்காங்க சார். என்னோட ஃபாதர் வந்து ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாருங்க சார். என்னோட மதர், என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். என்னோட பிரதர் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க சார். அண்ட் அவ்வளோதாங்க சார். என்னை பற்றி அவ்வளோதாங்க இல்ல சார். உன்னை பத்தி ஸ்ட்ரெங்க்ஸ் சொல்லணும். அதாவது நான் வந்து I am a quick learner, I am a hard working person, I enjoy shouldering higher responsibilities, I am good in communication. அந்த மாதிரி எஸ் சார். உங்களுடைய ப்ளஸ் எஸ் பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்லணும். எஸ் சார். சார் என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னா நான் வந்து ஒரு குட் கம்யூனிகேட்டர். ஸோ என்னால் ஈஸியாக வந்து ஒரு பர்சன் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணிட முடியுங்க சார். அண்ட் செகண்ட் திங் வந்து நான் ஒரு நல்ல லிசனர். ஒரு பர்சன் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து பொறுமையாக லிசன் பண்ணுற கேப்பபிலிட்டி வந்து என்கிட்ட இருக்குங்க சார். ம்ஹும். நீங்க குட் கம்யூனிகேட்டர்னு சொல்றீங்களே, அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? எங்க, யாருக்கிட்ட, எப்ப, எந்த மெசேஜை கம்யூனிகேட் நல்லபடியாக ஈஸியாக செய்தீர்கள் என்று? சார், அது வந்து ஒரு சிச்சுவேஷன் மட்டும் சொல்ல முடியாதுங்கண்ணா சார். நான் என்னோட ஸ்கூல் டேஸ்ல இருந்தே இப்போ வந்து என்னோட பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு புரியாத கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கிறதாகட்டும். இப்போ என்னோட வீட்டில் வந்து என்னோட கசின்ஸ்லாம் இருக்காங்க சார். ஸோ அவங்களுக்குலாம் சப்ஜெக்ட்ஸில் டவுட் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி என்னால் நான் ஈஸியாக சொல்லி தருவேங்க சார். ஸோ இதை வச்சு நான் ஒரு குட் கம்யூனிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க சார். ரீசண்டா யாருக்கு என்ன சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்தீங்க? அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லணும். சார், ரீசெண்டாக என்னோட கசின் ஒருத்தங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் ஒரு டவுட் இருந்ததுங்க சார். ஸோ நான் அதை வந்து கிளியர் பண்ணி கொடுத்தேங்க சார். அது என்ன டவுட்டு? சார் அது வந்து இந்த பீரியாடிக் டேபிள் இருக்கு இல்லைங்க சார் கெமிஸ்ட்ரியில். ஸோ அதில் வந்து அவங்க டவுட் கேட்டாங்க, எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட் கேட்டாங்க சார். ஸோ நான் அதை வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேங்க சார். குட், வெரி குட். இந்த மாதிரி தான் கிளியரா எடுத்து சொல்லணும். ஐ எம் ஹாப்பி. எஸ் சார். எஸ் சார். சுபர்ணா, தேங்க்யூ. நீங்க எஸ் வேற சார். ஏதாவது இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணிருக்கீங்களா? எஸ் சார். நான் வந்து இது வரைக்கும் 4 இன்டர்வியூஸ் முன்னாடி அட்டன் பண்ணியிருக்கேங்க சார். அண்ட் இது என்னோட 5th இன்டர்வியூங்க சார். அதாவது நல்லா பேசுற, பட் எஸ். இன் ரியல் இன்டர்வியூல நீ வந்து அந்த அடிக்கடி சார் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்க சார். அப்புறம் இந்த வந்துன்னு சொல்றோம் இல்லையா, அது நமக்கு எஸ் ருட்டீனா சார். தமிழ்ல பேசும்போது அது வரும். அந்த வந்துங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஓகேங்க சார். நான் அதை வந்து மாத்திக்கிறேங்க சார். நீ இப்ப இந்த வீடியோவை திரும்ப கேட்டேன்னா உனக்கு புரியும். எந்த இடத்துலலாம் எஸ். நீ வேண்டாத இடத்துல நீ வந்து சொல்லியிருக்கேங்கிறது உனக்கு தெரியும். எஸ் சார். இப்ப நான் வந்து என்ன சொல் நானும் வந்து யூஸ் பண்றேன். அச்சா, இப்ப நான் என்ன கேட்கணும் உன்ன, ஆம், நீ 4 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் என்று சொன்ன இல்லையா? எஸ் சார். அது என்னென்ன இன்டர்வியூ? சார், ஃபர்ஸ்ட் வந்து ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ வந்து 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேங்க சார். ஆ, அண்ட் செகண்ட் வந்து யுஐசிஏஓ யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கார்பரேஷனோட ஆஃபீஸர் இன்டர்வியூ ஒன்று அட்டன் பண்ணியிருக்கேங்க சார். அது ம். இல்லாமல் ரீஜனல் ரூரல் பேங்கோட ஆஃபீஸர் இன்டர்வியூ ஒன்று அட்டன் பண்ணியிருக்கேங்க சார். ஓ, இது என்கிட்ட வருது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா செகண்ட் டைமா? சார், இதுதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க சார். ஓகே. என்னை பத்தி தெரியாதா முன்னாடி உங்களுக்கு? சார், இப்பதான் ரீசெண்டா வந்து குரூப்ல உங்க நம்பர் போட்டு ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தாருங்க சார். ஸோ அது மூலியமா தான் நான் கான்டாக்ட் எடுத்திருந்தேங்க சார். எந்த குரூப்லமா? சார், அது பேங்கிங் கம்யூனிட்டிக்கு எல்லாமே ஒரு குரூப் இருக்குங்க சார். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு குரூப் இருக்குங்க சார். ஸோ அந்த குரூப்ல அவங்க போட்டிருந்தாங்க சார். அச்சா, வெரி குட். அந்த குரூப்போட லிங்க் எனக்கு அனுப்புமா.
டெலிகிராம் எஸ் தானே? சார். எஸ் சார். அதை அனுப்புங்க, எனக்கு அனுப்புங்க அந்த லிங்க். அதை என்னன்னு பார்க்குறேன். எஸ் சார். நான் இப்போ அவசரம் அனுப்புறேங்க சார். இப்போ அவசரம் இல்லை, இப்போ அவசரம் இல்லை. எஸ் வெரி சார். குட். ஸோ உனக்கு நிச்சயமா சான்ஸ் இருக்கு ஃபார் செலெக்ஷன். இப்போ நான் கேட்குறேன், ஐபிபிஎஸ் பிஓ 2 முறை ஃபெயில் ஆச்சு இல்லையா? அது ஃபெயில் ஆனதுக்கு காரணம் உன்னுடைய மெயின்ஸ்ல குறைச்ச மார்க்கா அல்லது இன்டர்வியூல குறைச்ச மார்க்கா? எப்படி நீ ஃபீல் பண்ற? சார் சார் என்னோட மெயின்ஸ்ல வந்து நான் இப்போ கட் ஆஃபை விட 1 ஆர் 2 மார்க்ஸ் தான் எபவ் எடுத்திருந்தேங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டென்ட் பண்ணும்போது வெறும் 0.5 தான் என்னோட கட் ஆஃபை விடவே ஜாஸ்தியாக இருந்ததுங்க சார். ஸோ அந்த டைம் வந்து அதனால அது கிளியர் ஆகலைங்க சார். இன்டர்வியூல எவ்வளவு அண்ட் வாங்குனீங்க? சார் இன்டர்வியூவில் 16 மார்க்ஸ் போட்டிருந்தாங்க சார். நாட் பேட், இட்ஸ் a குட் மார்க். அப்புறம் செகண்ட் டைம்? சார் செகண்ட் டைம் இந்த இயர் அட்டன் பண்ணியிருக்கேங்க சார். ஸோ இன்னும் ரிசல்ட் வரல. ஸோ வந்தால் தான் தெரியுங்க சார். இந்த வாட்டி எப்படி அட்டன் பண்ணீங்க? இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணீங்களா இல்ல ஏதாவது கேள்விகள் நீங்க சார் சரியா விடை சொல்லலையா? சார் நான் கொஞ்சம் ஆன்சர்ஸ் வந்து கிளியராக பண்ணலைங்க சார். ரொம்ப ஸ்கீம் ஓரியன்டாகவே ரொம்ப போனதுனால ரொம்ப டீப்பாக கேட்டிருந்தாங்க சார். ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் வந்து ஆக்சுவலாக நாங்கள் இங்கே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது வந்து அதில் ரூரல்க்கெல்லாம் வந்து 1.20 லேக்ஸ் வந்து கிராண்டாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி படிச்சே நாங்கள் இங்கே பழகிட்டோங்க சார். ஸோ அந்த ப்ரெஷரில் வந்து அது கிரெடிட் லிங்க்டு சப்சிடின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ அது ஒன்று நான் தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தேங்க சார். ம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து எனக்கு நான் படிச்சுட்டு இருந்தேங்க சார். பட் ஜேஎல்ஜின்றது வந்து எனக்கு கொஞ்சம் புது டேர்மா இருந்ததுங்க சார் அந்த டைம்ல. ஸோ அது வந்து நான் ஆன்சர் பண்ண ஜாயிண்ட் லைபிலிட்டி குரூப் தானே? எஸ் ஜாயிண்ட் லயபிலிட்டி குரூப்ஸ். பட் இது ரொம்ப காமனான டேர்ம் தான். பட் எனக்கு அந்த டைம்ல அது ஸ்ட்ரைக் ஆகலைங்க சார். ஸோ அது ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டேங்க சார். நீங்க போன வாட்டி இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு முன்னாடி ரேஸ் அகாடமியில் அட்டன் பண்ணீங்களா இல்ல கைட்லியில் அட்டன் பண்ணீங்களா? சார் ரேஸ் இன்டர்வியூ இன்டர்வியூல மார்க் இன்டர்வியூ ரேஸ்ல மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேங்க சார். ஓ, நேரையே போனீங்களா? எஸ் சார். சேலம் பிரான்ச்ல தான் நடந்ததுங்க சார். ஸோ நேராவே போய் தான் அட்டன் பண்ணேங்க சார். வெரி குட். சேலத்துல எங்கம்மா இருக்குது அது? சார் சேலம்ல வந்து பஸ் ஸ்டாண்ட் டு சோனா காலேஜ் போற ரோடு இருக்கு இல்லைங்க சார்? இருக்கு, சொல்ல ஒரு நிமிஷம் இரு. பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்டு தானே? சார் 2 பஸ் ஸ்டாண்டுமே ஒரே லைன்ல தான் இருக்குங்க சார். நியூ பஸ் ஸ்டாண்ட், ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் 2மே. ம், ம். அது ஓல்டு பஸ் சோனா ஸ்டாண்ட்ல இருந்து இரு, சோனா காலேஜ் ஞாபகம் இருக்காமா? சோனா காலேஜ்னா அந்த பக்கம் போகணும். ரைட், ஓகே. அதுக்கு நடுவுலையா? எந்த இடம் பேரு என்ன? அஸ்ஸாம் பஸ்தியா ஸ்டேட் அந்த பேங்க் மாதிரி? காலனிங்க சார். ஸ்டேட் பேங்க் ஸ்டேட். காலனி. அந்த ஸ்டாப்பிங் பேரு ஸ்டேட் பேங்க் காலனி. வெரி குட், எக்ஸலண்ட். அதுல ரெகுலர் கிளாஸஸ் நடக்கிறாங்களா? எஸ் சார். பேட்ச் ஒரு 2 மார்னிங் பேட்ச் ஒன்று இருக்கும், ஈவினிங் பேட்ச் இருக்குங்க சார். வீக்கெண்ட் பேட்ச் கூட இருக்கும். கண்டினியூஸா அங்க வந்து புது பேட்ச் போட்டுட்டே தான் இருப்பாங்க சார். வெரி குட், எக்ஸலண்ட், வெரி ஹாப்பி. சுபர்ணா தானே உன் பேரு? எஸ் சார். எஸ் சார். உங்க பேரண்ட்ஸ் பத்தி சொல்ல முடியுமா? ஃபேமிலியை பத்தி? எஸ் சார். என்னோட ஃபாதர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காருங்க சார். ஸோ அவர் வந்து ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காருங்க சார். என்னோட ம், மதர் வந்து எங்களுக்கு கொஞ்சம் லேண்ட் இருக்குங்க சார். எங்களோட ஹோம் டவுனில் லேண்ட் இருக்கு. ஸோ ம். அதில் வந்து ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். அது இல்லாமல் வந்து எங்ககிட்ட கவு கோட்ஸ் எல்லாம் இருக்குங்க சார். ஸோ அதெல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க சார். சூப்பர் சூப்பர், வெரி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. ஏமா கவு கோட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்றீங்களே, உனக்கு எஸ் சார். தைரியம் இருக்காமா கவு கிட்ட போய் பால் கறக்கிறதுக்கெல்லாம்? எஸ் சார். தைரியம்? எஸ் சார். எஸ் சார். எனக்கு தெரியுங்க சார். நான் நல்லா பண்ணுவேன். பண்ணுவேன். ஓ, எஸ் சார். வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. ஸோ எஸ் சார். ஏன்னா மாடுலாம் சமயத்துல முட்டு உதைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. சார் உதைக்கும். பட் நம்ம வந்து புதுசா யாரையாவது வந்து புதுசா நம்ம அதுக்கு இருந்தா மட்டும்தான் அது அப்படி பண்ணுங்க சார். பட் இல்லைன்னா இல்லைன்னா நம்ம அது இல்ல அது கறக்கும் போது ஏதாவது அதை ஹர்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டோம்னா தான் அது வந்து நம்மள ஏதாவது பண்ணிடுங்க சார். ஸோ நம்ம வந்து அது நல்லா எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுன்னா நம்மள எதுவுமே அது பண்ணாதுங்க சார். சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா கரெக்டா சொன்னேன். ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ வாட் ஆர் த ஸ்கீம்ஸ், what are the schemes brought by government for farmers, maybe agricultural farmers or எஸ் சார். another one livestock farmers? சார் ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி சார். அண்ட் ம், செகண்ட் வந்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ம், பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்படா யோஜனா. ம். ஆம், இது போறாதுமா, அதாவது நீ வந்து சொன்ன மெத்தட் சரியா வரல.
நீ என்ன எஸ் சொல்லியிருக்கணும், சார். பிரதான் மந்திரி சம்மான் நிதினா அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கணும். தட் இஸ் எவ்ரி 4 months 2000 rupees. எஸ் சார். சார் பட் நீங்க வந்து ஸ்கீம்ஸ சரி, லிஸ்ட் அவுட் பண்ண இல்ல சொன்னதுனால இல்ல நான் லிஸ்ட் அவுட் ஓ பண்ணேன். அப்படி பண்ணினியா, ரைட், எஸ் சார். பரவாயில்ல. சரி, அப்ப கூட எஸ். ஃபுல்லா வரலையே ஆன்சர். கிசான் சம்மான் எஸ் நிதி சார். சொல்லல. சரி, சார் கிசான் இப்ப நீங்க சம்மான் நிதி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சொன்னேன், கிசான் எஸ் கிரெடிட் சார். கார்டை பத்தி சொல்லல. அப்புறம் எஸ் சார். அக்ரிகல்ச்சரல் லோன்ஸை பத்தி சொல்லல. அப்புறம் ம். ப்ரையாரிட்டி எஸ் சார். செக்டார் அட்வான்சஸ் அதை பத்தி சொல்லல. அப்படி எஸ் சார். வந்தாலுமே அதுல சரியா வரல. சொல்லு பார்க்கலாம் திரும்ப. சார் ஃபார்மர்ஸ்க்காக வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் வந்து பிரதான் மந்திரி கிசான் சம்மன் யோஜனாங்க சார். ஸோ அந்த ஸ்கீம் மூலியமா கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க சார். பர் இயருக்கு வந்து 6000 ப்ரொவைட் பண்ணுவாங்க சார். இது வந்து 3 times per year வந்து போடுவாங்க சார். ஸோ அந்த ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து 2000 rupees எவ்ரி 4 months வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க சார். அண்ட் இதுலயே பாரு, செகண்ட் திங், இதுலயே பாரு எத்தனை வந்து சொன்னேன். சாரி அந்த சார். இல்ல இல்ல அந்த 6000 வந்து ஸ்கீம்ல வந்து 3 முறை வந்து 2000 வந்து கிரெடிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். புரிஞ்சுதா? ஓ! எஸ் சார், எஸ் சார். பட் அது பேச்சு வாக்குல இது நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தமிழ்ல அட்டெண்ட் பண்றேங்க சார். இவ்ளோ நாள் இன்டர்வியூ வந்து இங்கிலீஷ்ல தான் நான் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு அங்க போய் இன்டர்வியூ தமிழ்ல இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றதுனால தான் தமிழ் சூஸ் பண்ணேங்க சார் நீங்க கேட்கும்போது. தமிழ்ல தான் ஏன்னா பேசணும் நீ. தமிழ்ல எஸ் தான் சார். பேசணும். அது வந்து யூஸ் பண்றதை பத்தி ப்ராப்ளம் இல்லை, பட் ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம். எஸ் சார், எஸ் சார். அதுவும் நீ நான் அத சிரிச்சுக்கிட்டே கவனிச்சுக்கிறேன். சிரிச்சுக்கிட்டே பேசுனியானா பரவாயில்ல, அப்ரூவ் பண்ணிடுவாங்க. எஸ் சார். எஸ், கிசான் கிரெடிட் கார்டு பத்தி சொல். ஏன்னா அப்புறம் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ண, நீ வந்து ஸ்கீமை பத்தி சொல்லும்போது ஸ்கீம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஃபசல் பீமா யோஜனா சொன்னா தப்பு இல்லை. எஸ் சார். நடுவுல அது சொன்னது தப்பு. எஸ் சார். ஓகேங்க சார். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் நீ இப்போ கிசான் கிரெடிட் கார்டை பத்தி நல்லா சொல்லு. சார் கிசான் கிரெடிட் கார்டு வந்து ஃபார்மர்ஸ்க்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்த ஒரு ஸ்கீமுங்க சார். ஸோ இந்த கிசான் கிரெடிட் கார்டு வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஈஸியாக கிரெடிட் வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்த ஸ்கீமுங்க சார். ஸோ இந்த கிசான் கிரெடிட் கார்டை வச்சு என்ன பண்ண முடியும்னா ஃபார்மர்ஸ் வந்து ஈஸியாக வந்து பேங்க்கு கிட்ட போயிட்டு லோன் வாங்கிக்க முடியும் சார். இப்போ ரீசெண்டாக பட்ஜெட்டில் வந்து கிசான் கிரெடிட் கார்டு லிமிட் அதோட கிரெடிட் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சார். முதல்ல வந்து 3 lakh இருந்ததுங்க சார். இப்போ ஃபார்மர்ஸ் வந்து 5 lakh வரைக்கும் கிசான் கிரெடிட் கார்டு மூலியமா லோன் வாங்கிக்கலாங்க சார். இதுல நீ சொன்ன அண்ட் வந்து நீ என்ன விவரமா சொல்லலைன்னா, கிசான் கிரெடிட் கார்டு வந்து லிமிட் இஸ் சாங்ஷன்ட் பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங் அண்ட் தி கிராப் தட் இஸ் பீயிங் கல்டிவேட்டட். அது எஸ் தமிழ்ல சார். சொல்றதுனாக்க எவ்வளவு ஏக்கர்ல நம்ம கல்டிவேட் பண்றோம், என்ன கல்டிவேட் பண்றோம், பேடியா சுகர் கேனா என்பது பார்த்து லிமிட் கொடுப்பார்கள். அந்த லிமிட்டை எஸ் உள்ள கிரெடிட் கார்டை வைத்துக்கொண்டு ஃபார்மர் வந்து சீட்ஸ் வாங்கலாம், ஃபர்டிலைசர் வாங்கலாம், லேபர் சார்ஜுக்காக கேஷாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். பண்ணி கல்டிவேஷன் பண்ணிய பிறகு ஆல்வெஸ்ட் பண்ணிய பிறகு இந்த பணத்தை திரும்ப ரீபே பண்ணணும். அப்படி கரெக்டாக எஸ் சார். ரீபே பண்ணினாருன்னா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் 3% கிடைக்கும். அதனால எஸ் எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் 4% வரும். அப்படி சொல்ல வேண்டும். எஸ் சார். எஸ் சார். கிசான் கிரெடிட் கார்டு அதை பத்தி சொல்லிவிட்டாய், பரவாயில்லை. இப்ப அக்ரிகல்ச்சர் அந்த லைவ் ஸ்டாக்குக்கெல்லாம் எப்படிமா லோன் கொடுக்குறாங்க? லைவ் ஸ்டாக்குக்கும் உனக்கு வந்து கிசான் கிரெடிட் கார்டு அலௌட். எஸ் சார். லிவ் ஸ்டாக்குக்கு வந்து எப்படி லோன் கொடுப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட எவ்வளோ லிவ் ஸ்டாக்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க சார். தென் வந்து அவங்க கொடுக்குற நம்பர்ஸ்க்கு வந்து அவங்க கிட்ட லேண்ட் முதல்ல அதை வந்து மெயின்டைன் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட லேண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க சார். அண்ட் செகண்ட் திங் வந்து அவங்களால அந்த லிவ் ஸ்டாக்குக்கு வந்து ஃபீட் ப்ரொவைட் பண்ற அளவுக்கு அந்த பர்சன் கிட்ட கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க சார். ஸோ இதெல்லாமே செக் பண்ணிட்டு அவங்களோட லிமிட்டை வந்து பேங்க் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க சார். அது எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த கேஸ் ஆஃப் லேண்ட்
கல்டிவேஷனுக்கு லேண்ட் ஹோல்டிங்கை வச்சு சொல்றாங்க. ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எப்படி எஸ் சார். வருதுன்னு தெரியல. உனக்கு ஸ்மால் ஃபார்மர் டெஃபினேஷன் தெரியுமா? சார் ஸ்மால் ஃபார்மர்னா 2 1 ஹெக்டார் 1 ஹெக்டார் டு 2 ஹெக்டார்ஸ்குள்ள லேண்ட் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து ஸ்மால் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவோங்க சார். மார்ஜினல் ஃபார்மர்? சார் மார்ஜினல் ஃபார்மர் வந்து அப் டு 1 ஹெக்டார் வரைக்கும் லேண்ட் இருந்தால் அவங்கள மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவோங்க சார். குட், வெரி குட். ரொம்ப நல்லா சொன்னேன். என்ன படிச்சமா எஸ் நீ டிகிரி? சார் நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேங்க சார். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. குட், எஸ் சார். எக்ஸலண்ட். Tamil Nadu government, எஸ் சார். how many districts are there? சார் 33 districts சார். not sure 38. about. 38. சாரி சார், நான் அப்டேட் பண்ணிக்கிறேங்க சார். அப்புறம் who is the speaker of Tamil Nadu Assembly? தமிழ்நாடு பத்தியும் தெரிஞ்சுக்கணும். எஸ் சார், நான் கண்டிப்பா அப்டேட் பண்ணிக்கிறேங்க சார். வெரி குட். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எம்டி எஸ் பேர் சார். என்னமா? சார் எம்டி வந்து எம்டி ஸ்ரீமதி ஏ மணிமேகலை. குட், எக்ஸலண்ட். யூனியன் பேங்கை பத்தி சிறந்த பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் உன் மனசுல இருக்குது? சார் யூனியன் பேங்க் வந்து சாரி சார், யூனியன் பேங்க் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஸ்கீம் வந்து நரி சக்தி ஸ்கீம். விமனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் ஸ்கீம் சார். விமன் எம்பவர்மெண்ட்காக நரி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க யூனியன் கவர்மெண்ட். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஸ்கீமுங்க சார். அண்ட் யூனியன் பேங்க் வந்து ஒரு 5th லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டர் பேங்க் நம்ம இந்தியாலேயே. ஸோ அவங்களோட டோட்டல் பிஸ்னஸுமே வந்து பிஸ்னஸ் அமௌண்ட்டுமே மற்ற பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க சார். ஃபிகர் தெரியுமா தெரியாதா சார்? யூபிஐ ஃபிகர் தெரியுமா தெரியாதா? சார் டோட்டல் பிஸ்னஸ் அமௌண்ட் பிஸ்னஸில் இருக்க அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறீங்களாங்க சார்? ஆமாம் சார் அது வந்து 21,65,726 crore இருக்குங்க சார். ம். அப்புறம் அண்ட் யூனியன் பேங்க் வந்து நிறைய டிஜிட்டல் பேங்கிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் கிசான் இல்லை தட்கல். உனக்கு இது கொடுத்த எனக்கு காமிச்சேனாமா இந்த இது இந்த இது காமிச்சேனா இல்லையா? யூனியன் பேங்க் ஒரு நிமிடம் சார் இல்லைங்க சார். நான் இதை அப்படியே சேவ் பண்ணி ஐ ஆம் கிவிங் யூ இன் யுவர் வாட்ஸ்அப். எஸ் சார், ஓகேங்க சார். இது நீ அப்புறம் வேணா நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோமா. ஓகேங்க சார். இல்லை உன்னால சொல்ல முடியுமா ஜிஎன்பிஏ எவ்வளோன்னு சொல்ல முடியுமா? சார் ஜிஎன்பிஏ வந்து 3.85% சார். வெரி குட். என்என்பிஏ எவ்வளோமா? 0.82%. வெரி குட். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜிஎன்பிஏ என்என்பிஏ? சார் கிராஸ் என்பிஏன்றது பேங்க்கோட டோட்டல் என்பிஏங்க சார். நெட் என்பிஏன்றது வந்து பேங்க் வந்து சில என்பிஏக்கு சில ப்ராவிஷன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க சார். ஸோ அந்த ப்ராவிஷன்ஸை மைனஸ் பண்ணி வர அமௌண்ட் வரது தான் நெட் என்பிஏங்க சார். Excellent. Good. Yes, Now, sir. Thank how you. many ATMs are there in our bank? Sir, I'm not sure about it, but I will update about it, sir. How many ATMs? இங்கே கொடுத்துருக்கேன்னா 9,087 ATMs. இல்லை அதை ஒரு வாட்டி படிச்சுடுவோமே, ஏன்னா இட்ஸ் ஒர்த் ரீடிங் இட். பரவாயில்ல, வா இதை ஃபுல்லாகவே படி பார்க்கலாம். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா Q3 ரிசல்ட்ஸ் படி. So total business 21 lakh 65 so 2.65 lakh crore. Total deposits 12.16 lakh crore. And net advances 9.49 lakh crore. And profit for third quarter 4,604 crore.
GNPA 3.85%, NNPA 0.82%, and UBI share price as on 26/3/2025 is 120 rupees, sir. Market capitalization rupees 197 billion. ஆ நீ தப்பா படிச்ச. 917க்கு 197. Sorry, sir, 917 billion. அப்புறம் நீ இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி அன்னி டேட்டுக்கு என்ன ஷேர் பிரைஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகணும். Yes, sir. Yes, sir. தென் Capital risk weighted asset ratio 16.72%. Net worth of the bank rupees 1,138 trillion. Provisions coverage ratio 92%. 8,574 branches including foreign branches. 9,087 ATMs. 135 MSMB loan points, 137 retail loan points, 23,114 business correspondent, 54 agricultural loan points, 106 union MSMB first branches, 1,685 gold loan points, 16 LCBs and 37 MCBs. 6 stressed asset management and 30 asset recoveries. Good. Asset recovery branches. Yes, excellent. Sir. Very good. Sabarna. Yes, sir. Why should I give preference to Sabarna? Why should I select you? Yes, sir. So first வந்து இந்த போஸ்டோட நேம் வந்து லோக்கல் பேங்க் ஆஃபீஸருங்க சார். ஸோ இந்த நேம் வந்து என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா, லோக்கல் பீப்புள்ஸ் கிட்ட வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணி பேங்க்கு கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸை வந்து லோக்கல் பீப்புள்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது தாங்க சார். ஸோ அப்படி சேர்த்து பேங்க்ஸ்க்கு வந்து மோர் ப்ராஃபிட் கொடுக்கணும் அப்படின்றது இதோட 2 மோட்டிவ்ங்க சார். ஸோ என்னால் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும், லோக்கல் பீப்புள் கிட்ட வந்து என்னால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும் சார். ஸோ அவங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ப்ராடக்ட். உங்க சொந்த ஊர் வந்து சங்கரியா? சங்கரி பக்கத்துல இருக்கிற வில்லேஜ்? சார் சங்ககிரிக்கு பக்கத்துல இருக்க வில்லேஜ். பேர் என்ன சார்? புள்ளிப்பாளையம். புள்ளிப்பாளையம் ஒரு பஞ்சாயத்தா? எப்படி அது? இட்ஸ் a பஞ்சாயத்துனா? எஸ் சார், வில்லேஜ் பஞ்சாயத்து. அதுல பஞ்சாயத்து சேர்மன் யாருமா? சார் நான் அப்டேட் பண்ணிக்கிறேங்க சார். வெரி குட். அப்புறம் உங்க ஊர்ல விளையக்கூடிய என்ன கிராப் அதிகமா விளையும்? சார் எங்க ஊர்ல வந்து டாப்பியோக்கா வந்து மோஸ்டா எல்லாருமே கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க சார். மரவள்ளி கிழங்கு வந்து அதிகமா கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க சார். வெரி குட். சங்ககிரியிலிருந்து சேலம் எவ்வளவு தூரம்? சார் 50 கிலோமீட்டர்ஸ் சார். சங்ககிரியிலிருந்து சென்னை எவ்வளவு தூரம்? சார் 350 to 370 கிலோமீட்டர்ஸ். வெரி குட், பரவாயில்ல. தமிழ்நாடு கவர்னர் பேர் என்னமா? சார் தமிழ்நாடு கவர்னர் மிஸ்டர் ஆர்.என். ரவி. யூனியன் மினிஸ்டர்ஸ் 4 பேர் சொல்ல முடியுமா? சார் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர், ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் சார். ஃபினான்ஸ் மினிஸ்டர் மிஸ் ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன். எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான், ஸ்ரீ தர்மேந்திர பிரதான். அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான். சார் கரெக்ட் நேம் ஸ்ட்ரைக் ஆகல, பட் நான் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் சவுத் இந்தியா. சார் நான் அப்டேட் பண்றேன் சார். இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வந்து இவர் குமாரசுவாமி. எஸ் சார், அவர் கோல் மினிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். இல்ல இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் தான். எஸ் சார். ஓகே, பரவாயில்ல. அவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர். எஸ் சார். குட். அப்புறம் பாசா டெபாசிட் என்ன? அது பேங்க்குக்கு நிறைய வேணுமா, கொஞ்சமா வேணுமா? எஸ் சார்.
சார் காசா டெபாசிட்னா பேங்க்கோட கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்க டோட்டல் டெபாசிட்ஸை வந்து நம்ம காசா டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோங்க சார். பேங்க்கோட டோட்டல் டெபாசிட்ஸ்லேயே வந்து காசா டெபாசிட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் பேங்க்குக்கு நிறைய ப்ராஃபிட் கொடுக்குங்க சார். குட், போதும், அது போதும், அது போதும், அது எஸ் சார். போதும். ரீசன் சொல்லணும். எஸ், கரண்ட் அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சார் ரீசன். அதுதான் சொல்ல வந்தேங்க சார், பட் நீங்க ஸ்டாப் சரி, பண்ணதுனால. பரவாயில்ல, பரவாயில்ல, பரவாயில்ல. குட். சார். பர்பஸா தான் ஸ்டாப் பண்ணேன். எஸ் சார். இதுல உன் கண் முன்னாடி தெரிகிற கேள்விகள்ல ஏதாவது ஒரு கேள்விக்கு விடை கொடுக்கும். கண்ணுல கேள்வி தெரியுதா இல்லையா? எஸ் சார். சார் நான் வந்து கரண்ட் ரெப்போ ரேட் அண்ட் ரெப்போ ரேட் இஸ் நவ் இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்ட் அதுக்கு வந்து ஆன்சர் பண்றீங்க சார். சொல்லுமா. எஸ் சார். கரண்ட் ரெப்போ ரேட் வந்து 6.25% சார். அண்ட் ரீசெண்டாக வந்து ரெப்போ ரேட் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க சார். 6.50%லேருந்து 6.25% வந்து ஃபெப்ரவரியில் நடந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து குறைச்சிருக்காங்க சார். இப்போ எவ்வளவு டெபுட்டி கவர்னர்ஸ் இருக்காங்கம்மா? சார் இப்போ வந்து 3 டெபுட்டி கவர்னர்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க்ல இருக்காங்க சார். குட், எக்ஸலண்ட். ஏன்னா இத்தனை நாளா 4-4ன்னு சொல்லியிருந்தேன், யாருமே என்ன அப்ஜெக்ட் பண்ணவே இல்லை. அது இப்பதான் தெரியுது. ஜனவரியிலேயே அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. எஸ் சார். எம்டி பட்ரா வந்து ஜனவரியிலேயே ரிட்டையர் ஆயிட்டாருங்க சார். சொல்லலை, யாருமே சொல்லலை எனக்கு. How will you handle angry customer, Sabarna? சார் இப்போ வந்து சாரி சார் வந்து யூஸ் சார் இப்போ ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்து ஆங்கிரியாக வராங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து பேங்கிங் சர்வீசஸில் வந்து இருந்திருக்குங்க சார். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த கஸ்டமர் கிட்ட என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமாக கேட்பேங்க சார். பேங்கிங் சர்வீசஸில் வந்து அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து நான் ரிசால்வ் பண்ணி கொடுப்பேங்க சார். கஸ்டமர் வந்து இது மாதிரி கிரீவன்ஸ் சொல்ல வந்தாருன்னா என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அவருக்கு வரலாம்? சார் மேபி சில டைம் பேங்க்ல வந்து க்ரௌடாக இருக்கலாங்க சார். ஸோ அந்த டைமில் நம்மளால அவங்கள ரொம்ப நேரம் அவங்க வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த ப்ராப்ளம்னால மேபி அவங்க ஒரு ப்ராப்ளம் ரைஸ் பண்ணலாங்க சார். அண்ட் அதர் தேன் தட் இப்போ வந்து பேங்க்ல ஏதாவது அவங்க டெபாசிட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் டெபாசிட் ஆகலை அப்படின்னா அவங்க நம்ம கிட்ட கேட்பாங்க சார். சரி, நெக்ஸ்ட் இப்போ வந்து சிபிஎஸ்னா என்னமா? சார் சிபிஎஸ்ன்றது கோர் பேங்கிங் சொல்யூஷன் சார். ரெண்டு ஃபேமஸ் சாஃப்ட்வேர் பேர் சொல்லு பார்க்கலாம். சார் டிசிஎஸ் பேங்க்ஸ். எஸ் சார். பிஏஎன்சிஎஸ். பிஏஎன்சிஎஸ். அப்புறம் சார் இன்னொன்று கரண்டாக ஸ்ட்ரைக் ஆகலைங்க சார். இன்ஃபோசிஸ் பினாக்கிள். இன்ஃபோசிஸ் பினாக்கிள். எஸ் சார். இன்ஃபோசிஸ் ஸ்டார்ட் பண்ணவர் பேர் என்ன? சார் ஐ நோ ஹிஸ் வைஃப் நேம் வந்து மிஸ்ஸஸ் சுதாமூர்த்தி, பட் அவங்க ஹஸ்பண்ட் அவர் பேர் நாராயணமூர்த்தி. எஸ் சார். நாராயணமூர்த்தி. எஸ் சார். ரீசெண்டா அவர் பேர்ல ஏதோ கான்ட்ரவர்சி இருந்தது, அதை பத்தி தெரியுமா? நியூஸ் பேப்பர்லாம் அவர் என்ன கான்ட்ரவர்சி சொன்னார்? அதாவது ரிகார்டிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ். எஸ் சார். அவங்க 90 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும். இன்ஃபோசிஸ் எம்ப்ளாயிஸ் வந்து 90 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும். 70 ஹவர்ஸ். அவர் 70 சொன்னார். எஸ் சார். 70 ஹவர்ஸ்னு சொன்னார். கரெக்ட். சரியா சொல்லிட்டேன். வெரி குட். சரியாதாம சொல்றேன். நல்லாதான் ஆன்சர் பண்ற. ஏன் கிடைக்கலன்னு தெரியல எனக்கு. நீ என்ன புடவை கட்டிட்டு போவியா இல்ல சுடிதார் போட்டுட்டு போவியா? சார் சுடிதார் தான் சார். ஓகே, நோ ப்ராப்ளம். வாட் எவர் இஸ் சூட்டபிள் ஃபார் யூ அதை போட்டுட்டு போங்க. அண்ட் யூ மஸ்ட் பிரசன்ட் யுவர் செல்ஃப் ஹாப்பி வித் அ ஸ்மைல். Yes sir, definite answer. Best wishes. Any questions? சார் இப்போ ஃபசல் பீமா யோஜனா வந்து இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் சார்? ஏன்னா PM Fasal Bima Yojana is a scheme brought by the central government for the benefit of the agriculturists. Yes sir. And the premium charged is considerably low in that for kharif crops they charge
1.5, for another one 2%, and for say horticulture they charge 5%. எஸ் சார். I don't know what percentage of water எனக்கு தெரியல அது. சார் பெர்சன்டேஜ் ஆஃப் சம் அஷ்யூர்டுங்க சார். இப்போ ஒரு ஓ, கிராப்புக்கு வந்து சம் அச்சா அச்சா இன்ஷூர்டு. அச்சா அச்சா கரெக்ட். எஸ் சார். பர்சன்டேஜ் ஆஃப் சே 10,000 இன்ஷூர் பண்ணியிருந்தா இந்த 10,000க்கு குட், வெரி குட். அது அப்படி சொல்லணுமா? சார் அண்ட் ஏன்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது சூப்பரா இருந்ததுங்க சார். கிசான் கிரெடிட் கார்டுக்கு எனக்கு இது வரைக்கும் ரொம்ப டவுட்டாவே இருந்தது. கிசான் கிரெடிட் கார்டுனா அது நார்மலா ஒரு கிரெடிட் கார்டா? இல்ல அது எப்படி வந்து அந்த கிரெடிட் கார்டு வச்சு எப்படி ஃபார்மர்ஸ்க்கு வந்து லோன் தருவாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப டவுட்டாவே இந்த இருந்ததுங்க சார். பட் கிசான் நீங்க கிரெடிட் கார்டுல என்ன அட்வான்டேஜ்னா இட் இஸ் கிராண்டட் ஃபார் 5 years. எஸ் இப்ப சார். கிசான் கிரெடிட் கார்டு வருவதற்கு முன்பாக ஃபார்மர்ஸ் ஒவ்வொரு வருடமும் அப்ளை செய்ய வேண்டும். ஒவ்வொரு வருடமும் புதுசா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். ஆனால் இந்த சார். கிசான் கிரெடிட் கார்டு வந்த பிறகு அவர்கள் அந்த அந்த வருட லோன்ஸை ஹார்வெஸ்டுக்கு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணினாங்கன்னா, வித்தின் 12 monthsக்குள்ள பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் வருவதோடு இந்த கிரெடிட் லிமிட் ரெஸ்டோர் ஆயிடும். எஸ் சார். உடனே அவங்க வந்து அதை யூஸ் பண்ணி சீட்ஸ் வாங்கலாம், ஃபர்டிலைசர் வாங்கலாம், லேபர் சார்ஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எஸ் சார். அப்புறம் இது கொடுக்குற லிமிட் நான் முன்னாடி சொன்னபடி extent of area of land and based on scale of finance in that district. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மாதிரி இருக்கும். சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல பேடி கல்டிவேட் பண்றதுக்கு ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு ரூபா, தஞ்சாவூர்ல ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு ரூபான்னு இருக்கும். அந்த லிமிட் கொடுப்பாங்க. அந்த லிமிட்டுக்குள்ள அவங்க யூஸ் பண்ணி சீட்ஸ் பர்ச்சேஸ் பண்றது, ஃபர்டிலைசர் பண்றது, அப்புறம் லேபர் சார்ஜ் கொடுக்கறது, அப்புறம் டிராக்டர் வாடகை எடுக்கிறது, எல்லாம் அதுலயே பண்ணது. எஸ் சார். அதுதான் அவ்வளவு எஸ் சொன்னா சார். வெரி குட். எஸ் சார். நெக்ஸ்ட் நீ என்ன கேள்வி கேட்ட? வேற ஏதோ கேள்வி கேட்ட. அதாவது ஃபசல் பீமா யோஜனா நான் சொல்லிட்டேன். எஸ் சார். ஃபசல் பீமா யோஜனா வந்து இட் இஸ் ஆஃபர்ட் பை ஆல் தி பப்ளிக் செக்டார் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். எஸ் சார். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து நவ் சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய பிரதேஷ்ல சீஃப் மினிஸ்டரா இருந்தவர். ஆமா, இப்ப ரீசெண்டா ஏதோ கண்ட்ரில எர்த்குவேக் வந்ததாமா, அது எங்கம்மா? சார் இப்போ 1 or 2 months முன்னாடி நேபாள்ல வந்ததுங்க சார். ஆனா இப்போ ரீசெண்டா ஏதோ எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லைங்க சார். நேத்திக்கு வந்திருக்குது, அது சொல்லணும் நீ. சாரி சார். நான் நேத்திக்கு மியான்மார், தாய்லாந்துல எர்த்குவேக் வந்திருக்குது. 7.2 டிகிரி சென்டிகிரேட் ரைட்டர் ஸ்கேல். அதனால பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விழுந்திருக்குது. 153 பேர் இறந்து போயிருக்காங்க. எஸ் சார். நான் அப்டேட் பண்ணிக்கிறேங்க சார். இந்த மாதிரி அப்டேட் பண்ணாம போனேன்னா உன்னை எப்படி செலக்ட் பண்ணுவேன் சார்? நான் ரீசெண்டா இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றதுனால எல்லா சோஷியல் மீடியால இருந்துமே வெளியில வந்துட்டேங்க சார். ஸோ ஃபோக்கஸ் மாறிடும்னு சொல்லிட்டு அதனால சோஷியல் மீடியால இருந்து வெளியில வரணும். ஆனா நான் கொடுக்குற N1 N2 அந்த பேப்பர் எல்லாம் படிக்க வேண்டும். நான் உனக்கு N2 நியூஸ் பேப்பர் கொடுக்குறேனா இல்லையா? சார் நான் இன்டர்வியூக்கு மட்டும் தான் பே பண்ணியிருந்தேங்க சார். அதனால நீங்க கொடுத்துருக்க மாட்டீங்க சார். கொடுக்கல. அச்சா, அப்ப வேணா நான் உனக்கு தரேன். நான் N2 தரேமா. அட்லீஸ்ட் அதையான ஃபாலோ பண்ணு. 200 பே பண்ணிடுறேங்க சார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏன்னா நீ பாவம் புவர் ஃபேமிலியில வர, எனக்கு தேவையில்லை. நான் வந்து நீ அப்புறம் வேற ஏதாவது இன்டர்வியூ வந்தா நீ பாத்துக்கலாம். இப்ப உனக்கு நான் வந்து உனக்கு N2 நியூஸ் பேப்பர் கொடுக்குறேன். எஸ் சார். அதுல வந்து இன்னைக்கு அனுப்பிச்சதை நான் உனக்கு தனியா அனுப்பிடுறேன். எஸ் சார். உன்னோட நம்பர் சொல்லு. ஃபர்ஸ்ட் ஒரு சொல்ல ஒரு நிமிஷம், நான் இங்க பாத்துக்கிறேன். இருக்குது, எங்கிட்ட இருக்கு. அனுப்பிச்சிட்டேம்மா, உனக்கு அனுப்பிச்சிட்டேன்.
எஸ் சார். இந்த லிங்கை கிளிக் பண்ணியானா உனக்கு நான் இன்னைக்கு என்னெல்லாம் அனுப்பியிருக்கேங்கிறது தெரியும். எஸ் சார். நான் இப்ப என்ன பண்றேன், இன்னைக்கு நான் மக்களுக்கு கொடுத்தத உனக்கு அனுப்புகிறேன். எஸ் சார். நீ வந்து இஃப் யூ ஆர் அ ரிச் லேடி ஐ வில் டேக் இட். பட் நீ வந்து பாவம் உங்க அப்பாவே ஏதோ ஃபார்மரா இருக்காரு அவஸ்தை. வேண்டாம்மா, நீ இப்ப கொடுக்க சார் வேண்டாம். அப்படியெல்லாம் இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க. இப்ப வேண்டாம். நீ ஜாயின் பண்ண அப்புறம் கொடுப்போம். ஜாயின் பண்ணிய பிறகு 200 அனுப்பிச்சியானா சந்தோஷம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நீ ஆனா நான் அனுப்புற மெட்டீரியலை வச்சு உபயோகப்படுத்தி படிக்கணும். இந்த பாரு, எஸ். இப்ப நான் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன் ஒண்ணு கடைசியா, பேங்கிங் எஸ். ஃப்ரண்ட் லைன்னு ஒண்ணு அனுப்பியிருக்கேன். எஸ் சார். அதுல வந்து படிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எஸ் சார். Very good. So we will stop this interview with this 1 minute.